வந்து ஜெனிக்கு மெசேஜ் வருது, உங்களோட கிரெடிட் கார்டு, அதாவது கிரெடிட் கார்டில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து பர்ச்சேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ வந்து அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே அங்கே வந்து ஜெனி கிளம்பி போகிறா. ஆல்ரெடி வந்து அங்கே ராம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், வேறு யாருக்கோ உட்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து ஜெனி வாரா. ஜெனி வந்து அவள் பாய் ஃப்ரெண்டை தேடி பார்க்குறா. அங்கே என்னடானா அவன் ஒரு பொண்ணோட ஹக் பண்ணிவிட்டு பேசி விளாண்டுக்கிட்டு இருக்கான். ராமை மீட் பண்ணுறதுக்காண்டி அந்த பப்ளிஷர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், ஆனால் அவர் மதிக்கவே இல்லை. இந்த சைடு என்னடானா ஜெனி போய் பாய் ஃப்ரெண்டை அடித்து, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னோடய பாய் ஃப்ரெண்ட், எப்படி உன்னால் இது துரோகத்தை பண்ண முடியுது, எப்படி நீ இந்த பிளேஸை கண்டுபிடிச்ச? உடனே ஜெனியும், அடுத்த தடவை நீ மறையணும்னு நினச்சேன்னா என் கார்டை யூஸ் பண்ணாத சரியா? ஆமாம், இவ யார் அப்படின்னு ஜெனி கேட்டதுக்கு அவள் பாய் ஃப்ரெண்ட், இவ்வளோ உனக்கு தெரியலையா, இவ வந்து என்னோடய கேன்டீனில் ஒர்க் பண்ணுறவ தானே. உடனே அந்த பொண்ணு இருந்துச்சு, ஆமாம் ஆமாம் நான் தான் ரிசப்ஷன் கேர்ள் அப்படின்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்டுக்கும் அந்த கேன்டீனில் ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கும் எப்படி கனெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. 2 பேரும் ஹோட்டலில் ஒன்றா ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது கனெக்ஷன் ஆகிட்டு, நீங்கள் 2 பேரும் எனக்கு அடியிலே உட்காந்து வேலை செஞ்சுட்டு என்னையே வந்து இப்படி செய்கிறீங்களா, எனக்கே துரோகம் பண்ணுறீங்களா, நாங்கள் முன்னாடியே தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், உனக்கு தான் அது தெரியலை, நீ உன்னைய மட்டும் தான் பார்ப்ப அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஜெனியை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு போகிறா. இங்கே வந்து அந்த பப்ளிஷர் வந்து ராம்கிட்ட, சாரி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு, எனக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது, எனக்கு ரொம்பலாம் டைம் இல்லை. ராம் எழுதின புக்கை வந்து அப்படி சும்மா திருப்பி பார்த்துட்டு, ஓ இது வந்து ஒரே வெறும் போயத்தோட கலெக்ஷன் தானா, இது ரொம்பவே ஆழமாக சீரியஸான லிட்ரேச்சராக இருக்குது, இப்போ உள்ள பீப்புளெலாம் வந்து இதை விரும்புறதில்ல, அவங்கெல்லாம் ஈஸியாக சிம்பிளானதான் விரும்புகிறாங்க, நீங்கள் வேணால் அந்தமாரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பப்ளிஷர் கேட்ட உடனே ராமுக்கு ஒரே கோவம் வந்துட்டு, இந்த சைடு என்னடானா பாய் ஃப்ரெண்ட் ஜெனியை பார்த்து, நான்லாம் உன்கிட்ட கெஞ்சலாம் மாட்டேன், நீ வந்து பாஸியாகவும் அரோகண்ட்டாகவும் தான் நடந்துக்கிற, நீ எப்போதும் உன்னை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணுவ, எல்லாத்தையோட நீ ரொம்ப சில்லியானவ அப்படின்னு சொல்லி அவளை ரொம்பவே காயப்படுத்திடுறான். உடனே ஜெனியும் அழுதுகிட்டே, ஏன் இப்படி என் மேலே இவ்வளோ ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற, நான் அவ்வளோ பேடாக இருந்தேன்னா நீ எப்படி வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டாக என்னை ஏற்றுக்கிட்டு இன்னும் வரைக்கும் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. வேறு ஒன்றும் இல்லை, உனக்கு வந்து ரிச்சான அப்பா இருக்கார், இப்போ அந்த அப்பாவையே வேண்டான்னு சொல்கிற, அப்போ எனக்கு நீ வேணாம்ப்பா, உன்னை யாராலையும் டாலரேட் பண்ணவே முடியாது, உங்கள் அப்பா இல்லை வச்சுக்கோ, ஏன் நீ மொத்தமாக ஒரு லூசர் தான் அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக திட்டிடுறான். உடனே அவள் ஜெனி இருக்காள்ல, பக்கத்தில் உள்ள கிளாஸில் உள்ள தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில் தூக்கி ஊற்ற போகிறான், அவன் என்னடானா தட்டி விட்டு ஜெனி மூஞ்சிலே விழுந்துருது. அதான் அந்த சைடு உட்காந்துருக்க ராமும் பார்த்துடுறான். அப்போ அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறவர் சொல்கிறாரு, இது வந்து பரவாயில்லாமல் இருக்குது உன் புக்கு, ஆனால் இதில் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னதை கேட்டேன். ராமும், நான் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இதை புக்கை செல் பண்ணியிருப்பேன், நான் ஏன் இவ்வளோ வெயிட் பண்ண போகிறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் புக்கை வாங்கிடுறான். இந்த சைடு என்னடானா பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான், ரெஸ்டாரண்ட்டோட டேபிள்ஸ் சேரெல்லாம் விற்றா உனக்கு காசுலாம் தரவே மாட்டேன், இதோடு நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் உன்ட்ட பிரேக்கப் ஃபீஸ்லாம் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் நடந்து போகிறான். ராமும் வந்து அவன் பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கான். ஜெனி என்னடானா இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்டு வந்து அந்த சுத்தும்ல அந்த கதவு வெளியில் போகும்போது வேனுக்குனே ராம் வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டான். ஆனால் வந்து ராம் தான் செஞ்சான்னு தெரியாமல் ராம்கிட்டே வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் கேட்கான். பிரதர் எப்படியாவது அங்கே உள்ள ஒரு பட்டன் இருக்கா, அதை மட்டும் எனக்காண்டி ப்ரெஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே வந்து ராமு, யார் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாருன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். எனக்கு ஞாபகம் வந்துட்டு, நான் தான் அதை ப்ரெஸ் பண்ணேன். உடனே வந்து பாய் ஃப்ரெண்டு, யார் நீ, வெளியில் வா அப்படின்னு சொல்கிறான். ராம் பெசாட் உள்ளே போயிடுறான். ராம் வந்து ஹோட்டலுக்குள்ளே போய் ஜெனி பக்கத்தில் நிற்கான். ஜெனியும் யாருடா அப்படின்னு சொல்லி பார்க்கா. உடனே ஜெனியும் வந்து என்னையை பார்க்காத, யார் இப்படி பார்க்குறதுன்னு அழுறதை பார்க்குறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்து அழுதுட்டுருக்கா. உடனே ராமும் வந்து அவளோட சட்டையை மட்டும் லைட்டாக பிடிச்சி தூக்கி உட்கார வைக்கான். வழக்கம் போல் தான் அவன் கோட்டை கலத்தி வந்து ஜெனி மேலே போற்றி விட்றான். ஜெனி நல்லா அழுதுட்டு சொல்கிறான், நான் அழுது முடிச்சிட்டேன், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. உடனே ஜெனி ராமை பார்த்து, இப்போ நடந்ததை பற்றி யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாது, நீ இதை சொல்லி நீ வந்து இது செய்யக்கூடாது, எனக்கு யாரோட சிம்பதியும் தேவையில்லை, நீ ரொம்ப திங்க் பண்ணுற, அவங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டம்ப்பா, நீ ரொம்ப வயசானவன் மாரி பேசுகிற அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு ராமோட கோட்டில் அப்படி மூக்க சீந்த போகிறா. அப்போ ராம் உடனே, இது ஏன் கோட்டு,
உடனே ஜெனியும் மூக்க சீந்தாமல் கொடுத்துட்றா. ஆமாம், உன் கையில் யார் நாயா கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கா. அது நேற்றுக்கு இவாக்கு ஜெனி கடிச்சு வச்சது தான். ஆனால் ராம் சொல்கிறான், ஆமாம் நாய் தான் கடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு சீனில் ஹாஸ்பிட்டலில் காமிக்காங்க. ஹீரோ வந்து கேன்டீனில் 2 சாப்பாடு வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின்காண்டி. அப்போ வந்து ஹீரோயின் பற்றி கசின் வந்து ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சுருந்தான்ல, அதை பார்த்து என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது வந்து அதில் ஒன்று ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எழுதியிருக்கான். அதை பார்த்து எப்படி ஊட்டி விடுறதுன்னு சொல்லி ஹீரோ ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் ஊட்டி விடுற மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கையில் அங்கே வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அதை வாயில் கேட்ச் பண்ணிட்டான். திரும்பி எனக்கு ஊட்டி விடுப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்கிறான். ஆமாம், நீ யாருக்காவடி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கரெக்டாக கேட்டுறான். யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். யாருக்காகவும் இல்லையா, அப்போ சரி நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். உடனே ஃப்ரெண்டும், நான் வந்து ரொம்ப கேள்விப்பட்டேனே, நீயும் அந்த ஜெனரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் உள்ள பொண்ணையும் பற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோ, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் அந்த பொண்ணை விரும்புகிறேன்ட்டு. ஆனால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ வந்து ஒரு ரக்கடான ஆள், நீ வந்து அந்த பொண்ணுக்கு ஏற்றவனா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்குறான். ஒருவேளை நீ என்னையே லவ் பண்ணுறியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் சும்மா காமெடிக்கு. ஹீரோட உடனே ஹீரோவோ, ஆமாம் பேபி நீ சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விட்றான். அங்கே வந்து டாக்டர் குயின் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வரா. உடனே ஹீரோவும் டாக்டர் குயினை பார்த்துட்டு எந்திரிச்சு போயிடுறான். உடனே ஃப்ரெண்டும் குயின்ட்ட, அவன் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் நடந்துக்கிடுவான், அதை பற்றி நீ எதுவும் தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ போகிறதையே குயின் திரும்பி பார்க்குறா. ஹீரோ அங்கே எங்கேன்னு சொல்லி டைமை பார்த்துட்டு ஹீரோயினை தேடிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு மெசேஜும் அனுப்புகிறான். அப்போ அந்த பக்கமாக கசின் போகிறான். கசினை பிடிச்சி இழுத்து வச்சு, உன்னோட கசின் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது என்னோட கசினா, எங்கிட்டயா நீங்கள் விசாரிக்கீங்க, நான் பாவம் வெளியில் உள்ளவங்க. உடனே ஹீரோவும் கசினை விட்டுட்டு டீன் கிட்ட வாரான். உடனே டீன்கிட்ட போய் ஒரு பேஷண்ட் வந்து ஹீரோயினுக்காண்டி இந்த சில்க் பேனரை கொடுத்தாங்க, நான் அவள்கிட்ட கொடுக்கணும், அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கான். அவள் என்கிட்ட லீவ் கேட்டுட்டு அர்ஜென்ட்டாக எங்கேயோ போனான், ஆனால் அவளோட லேப்டாப்பெல்லாம் எங்கேயோ விட்டுட்டு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி டீன் சொல்கிறாரு. உடனே ஹீரோ போய் ஹீரோயினோட லேப்டாப்பை வந்து செக் பண்ணி பார்க்கான். அதில் ஃபுல்லாக அந்த பெட் இருக்குல்ல, மிஸ்டர் லின் ஒரு பெட்டு வாங்குறேன்னு சொன்னார்ல, அந்த பெட்டை பற்றி தான் சர்ச் பண்ணியிருக்கா. அப்படி அந்த கம்பெனியும் இருக்குது. ஹீரோயின் சொல்கிறத தான் நினச்சி பார்க்கா. மிஸ்டர் லின்னுக்கு வந்து எதுக்கோண்டியோ தேவைப்படுது இந்த மணி, திரும்ப எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சி தீருவேன். அந்த மாதிரி அந்த பெட் கம்பெனி வந்து லீகலாக நடக்கிற மாதிரி தெரியலை, அது ஒரு ஃபோர்ஜரி கம்பெனி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லதை ஹீரோ நினச்சி பார்க்கான். அந்த கம்பெனி வந்து ஃபுட் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஹீரோ டீன்கிட்ட வந்து இங்கே ஃபுட் மார்க்கெட் இங்கே பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிளம்பி போகிறான் ஹீரோயினை தேடுறதுக்காண்டி. அந்த ஃப்ராடு கம்பெனியில் உள்ள மிஸ்டர் லின்னோட சன்னை தான் காமிக்காங்க. அவர் பெட்டை பார்த்து எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. இது சூப்பர் பெட்டு, இதில் படுத்துனா நோயெல்லாம் பறந்து போயிடும், ஆன பூனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பெட்டில் படுத்தா 120 வருஷம் வரைக்கும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே தான் ஹீரோயின் வந்து ஒரு மாறு விஷமாக கேப்பை போட்டு வந்திருக்காங்க. அங்கே உள்ள ஒரு ரூம்குள்ளே ஹீரோயின் போயிடுறாங்க. நீங்கள் இன்றைக்கே வந்து ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்றைக்குள்ளே பெட் கிடச்சிரும். நீங்கள் வந்து பே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து பெட்டை வந்து டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் வந்து லைனில் நிற்க சொல்கிறான். மிஸ்டர் லின் கையை பிடிச்சிட்டு, அப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறான். இந்த ஸ்கேன் பண்ணுறத கொண்டு போய் காமிச்சு, அப்போ இதில் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அவரும் ஸ்கேன் பண்ணுறாரு, போகவே மாட்டேங்குது. சரி பரவாயில்ல போகலாம், நீங்கள் வந்து இந்த ஸ்வைப் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்வைப்பிங் மிஷினை கொண்டு கொடுக்குறான். அதுலேயுமே போக மாட்டேங்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஹீரோயின் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபோனில் ஸ்கேன் பண்ண சொன்னதில் வந்து இந்த பிளாக் இதை வச்சு எழுதி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த ஸ்வைப்பிங் மிஷினோட வயரையும் கட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அமைதியாக போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்காங்க. இப்போ தான் அந்த மிஸ்டர் லின்னோட சன் கண்டுபிடிச்சி ஷாக் ஆகி பார்க்கான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து மைக்கை வந்து செட் பண்ணி பேசுகிறாங்க. நான் ஒரு லாயர், இது வந்து ஃபேக்கான கம்பெனி, இவங்க வந்து இவங்களோட நேமை நிறைய தடவை சேஞ்ச் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க, யாரும் ஏமாந்துடாதீங்க, பணம்லாம் யாரும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஹீரோயின் வந்து இந்த ஃப்ராடு கம்பெனி இவங்க வந்து வெறும் 1000 யானுக்கு தான் வாங்கி உங்களுக்கு 38,000 யானுக்கு விற்காங்க, நீங்கள் யாரும் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மிஸ்டர் லின்னோட பையனும் வந்து அந்த ஸ்பீக்கர் அமத்துன்னு சொல்லி அமர்த்திடுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு டேபிள் கடியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை ஃபுல்லாக சர்ச் பண்ணுறானுங்க. அவங்களோட இந்த அசிஸ்டன்ஸ் எல்லாருமே, பாடி கார்ட்ஸ் எல்லாருமே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த கம்பெனியில் மக்கள்லாம் எங்களுக்குள்ள மணியை திரும்பித்தான்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனு வந்து ஹீரோயினை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து மார்க்கெட்டில் வந்து எல்லாட்டும் ஹீரோயினை பார்த்து இவங்க இதை மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலான்னு சொல்லி கேட்டு தேடி அலைகிறான். அப்போ பார்த்து அந்த மிஸ்டர் லின்னோட சன் ஹீரோயினை கண்டுபிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். நீ தானே அது அப்படின்னு சொல்லி. அப்போ ஹீரோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு அந்த கம்பெனி தான் கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்னா ஹீரோயினை கண்டுபிடிக்கல. அப்போ பார்த்து இந்த மிஸ்டர் லின்னோட பையன் வந்து ஹீரோயினை போய் ஒரு ரூமில் போய் தள்ளுறான். உனக்கு லக் இருக்குன்னு நினைக்கியா, நீ என்னோட கம்பெனியை கழிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே ஒரு சேரை எடுத்து அடிக்க போகிறான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை வந்து அடித்தாங்க அப்படின்னா 5 நாள் இல்லைன்னா 10 நாள் கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி லாவை பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மிஸ்டர் லின்னோட பையனை நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் நான் போலீஸ்க்கு கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நான் கால் பண்ணி விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சேரை தூக்கி ஹீரோயினை அடிக்க வாரான். அப்போ பார்த்து ஹீரோ வந்துடுறான். ஹீரோயினை காப்பாற்றி அவன் வந்து அடியை வாங்கிக்கிறான். உடனே ஹீரோ வந்து மிஸ்டர் லின்னோட பையனை பார்த்து, ஒரு பொண்ணை அடிக்கிறிய, உனக்கு அதை பற்றி வெக்கமா இல்லை? நான் ஒரு டாக்டர், எனக்கு தெரியும் நான் எங்கே அடித்தா உனக்கு வலிக்கும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து போலீஸ்க்கு வந்துடுறாங்க. பையனை அரெஸ்ட் பண்ணி போகிறத பார்த்து மிஸ்டர் லின் அழுதுகிட்டே போய்கிட்டுருக்காரு. அப்போது வந்து ஹீரோ வந்து மிஸ்டர் லின்னை பார்த்து, எப்படியாவது உங்கள் மணியை திருப்பி வாங்கி தந்துடுறேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, பதறாதீங்க, நான் உங்களை திரும்பியும் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்போ பார்த்து ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிட்றா. நான் உங்களுக்காண்டி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களோட காயத்தை வந்து இன்ஃபெக்ஷன் ஆக விட்றாதீங்க, நான் உங்களுக்காண்டி இது செஞ்சு தான் ஆகணும். உடனே ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், எதனால என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வந்தேன்னு கேட்கான். உங்களோட டைம் வேலியானது, நான் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காண்டி விரும்பலை, நான் ஒரு வேளை உன்னைய கண்டுபிடிக்கலை, ஒருவேளை போலீஸ் வர லேட் ஆகிட்டா நீ என்ன செஞ்சுருப்ப, கண்டிப்பாக உனக்கு அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறத கேட்ட ஹீரோயினும் இப்போ சார் நிற்கா. நான் திரும்பி சொல்கிறேன், நீ வந்து ஆபத்துக்கிட்ட போகாத, பேஷண்ட்ஸ் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாத, தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோன்னா, அப்போ எதுக்கு நீ போன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் நான் வந்து அவங்களுக்காண்டி நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நான் இங்கே இல்லைன்னா நீ நிற்க மாட்டியா மக்களுக்காண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோயின் உன்னோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். மீடியேட்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோன்னா, நீ அதை மறந்துட்டியா, நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்காண்டி ஒர்க் பண்ணுற, நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் உள்ள மக்களுக்குள்ள ப்ராப்ளத்துக்காண்டி கஷ்டத்துக்காண்டி கிடையாது, உன்னால் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உடனே ஹீரோயின் இல்லை எனக்கு முடியாது தான், அதே மாதிரி தான் நீங்களும் என்னோடய லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்கீங்க, க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்னோடய லைனை, எதனால் நீங்கள் உங்களை ஆபத்தில் சிக்க வைக்கிறதுக்காண்டியா, நீங்கள் எதுக்கு எனக்காக வந்தீங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தானே இருப்பீங்க, எதுக்காண்டி நீங்கள் எனக்காண்டி வந்து என்னை காப்பாற்றுனீங்க, உங்களோட தகுதிக்கு நீங்கள் வந்து மற்றவங்களோட வேலையில் இன்டர்ஃபியர் ஆகவே கூடாதே, நான் வந்து உன்னுடைய விஷயத்தில் தான் தலையிடுவேன், மற்றவங்க விஷயத்துலலாம் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயின் அப்போ நான் யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னை திட்டுறதுக்காண்டியே நீங்கள் வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போயிடுறா. இந்த சைடு ராம் வந்து வெளியில் உட்காந்து அவன் புக்கை வச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பப்ளிஷர் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் நினச்சி சோகமாக இருந்துட்டு இந்த சைடு பார்த்தா ஜெனி உட்காந்துருக்கா, பார்த்து பயந்துடுறான். உடனே ராம் ஜெனி பார்த்து, எப்போ எழுந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கான். ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு தான் இருக்கேன், நான் வந்து உன்னை ஃபாலோலாம் பண்ணலை, நான் சும்மா ரிலாக்ஸாக உட்காரதுக்காண்டி தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீ வந்து இன்னைக்கு காலையில் என்கிட்ட வந்து ஜென்டில்மேனாக நடந்துக்கிட்ட, அதனால எனக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை உன் மேலே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். உன்னோட வாட்ச் உடஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேட்ட ராமு, என்னோட டோரையும் நீ தான் உடைச்ச, என்னோட பெட்டெல்லாம் அழுக்காக்குனேன், அதெல்லாம் ஞாபகம் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கான். நீ அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்குறா. உடனே ராமு வந்து ஜெனி கீழே போட்டாலும் அந்த ப்ரேஸ்லைட்டை எடுத்து ஜெனிட்டியே கொடுக்குறான். இது எனக்கு தேவையில்லை, நான் உடஞ்சிட்டேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிகிறா. அது என்னடானா பறந்து பின்னாடியே விழுது. அப்போ அங்கே இருக்கிற ராம் புக்கை எடுத்து ரீட் பண்ணுறா. இந்த புக்கோட பேர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் ஹீரோட்ட இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கையில் நீங்கள் முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள், போலீஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஹீரோயினும் நிற்காங்க. 2 பேரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கிளம்பி வர்றாங்க. ஹீரோ போய் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு என்னோடய காயெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்கு, என்னை ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் மருந்தை தூக்கி முன்னாடி வைக்கிறா. நான்லாம் மருந்து போட்டு விட மாட்டேன், நான் லைனை கிராஸ் பண்ணவே மாட்டேன், நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சைடு உட்காந்துக்கிறா. ஹீரோ உதரில் அடிபட்டதுக்கு அவனே செல்ஃபோனை பார்த்து மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அதை ஹீரோயினால் பொறுமையாக பார்க்க முடியல. நானே மருந்து போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டா. வலிக்குதா அப்படின்னு சொல்லி மருந்து போட்டுகிட்டே கேட்க உடனே ஹீரோ இல்லை அப்படிங்க. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் அப்புறம் வலிக்கிற மாரி சீனை போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. நீ என்னை பற்றி கேர் பண்ணுறத பார்க்கணுன்னு நினச்சேன், அதனால தான். உடனே ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் எப்படி நம்மள்ட்ட நடக்கான் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கேல, மிஸ்டர் லின்னு யாரோ கூப்பிட்றாங்க. என்னன்னு பார்த்தா மிஸ்டர் லின் மயங்கி விழுந்திருக்காங்க. மிஸ்டர் லின் அவசரமாக ஆம்புலன்ஸில் ஏற்றி சர்ஜரி ரூமுக்கு ஹீரோ தான் கூப்பிட்டு போகிறா. ஹீரோயின் வெளியில் நின்று பார்க்காங்க. அப்போ அவங்களுக்கு இதே மாதிரி அவங்க அப்பா உள்ளே கொண்டு போவையில் ஹீரோயின் நின்னப்போ எப்படி டோரு சர்ஜரி ரூமுக்குள்ளே டோர் க்ளோஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த ரூமுக்குள்ளே டோரும் க்ளோஸ் ஆகுறதை பார்த்துட்டு அழுதுகிட்டே நிற்காங்க. உள்ளே ஹீரோ மற்ற அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, ரொம்ப நேரமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சர்ஜரி ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு, ஆனால் இன்னும் மிஸ்டர் லின்னுக்கு லின்லாம் சுயநினைவுக்கு வரல. ஹீரோயின் பார்க்குறாங்க மிஸ்டர் லின்னை. ஹீரோ ஹீரோயின்ட்ட நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்கான். உடனே ஹீரோயினும் எப்படி இருக்கார், என்னது சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஐசியூவில் கொஞ்ச நாள் அவரை அப்சர்வேஷனுக்கு வைக்கணும். ஹீரோயின் அவர் எப்போ கண் முழிச்சு பார்ப்பார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே ஹீரோவும் உன் மேலே எந்த வித தப்பும் இல்லை, நீ உண்மையை தான் வெளிக்கொண்டு வந்திருக்க, அதனாலலாம் அவருக்கு ஒன்றும் இல்லை, அவருக்குள்ள ப்ராப்ளத்தினால தான் அவருக்கு இதை மாதிரி ஆச்சு, நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நீங்கள் போகலையா தூங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறதுக்கு டாக்டர்ஸ்லாம் தூங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்புறம் பின்னாடி கசின் வாரா. ஏன் டாக்டர்ஸ் ஏன் தூங்கக்கூடாது, சரி பரவாயில்ல ட்ரைனர்ஸ் தூங்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், உனக்காண்டி இந்த மெடிக்கல் வேஸ்ட்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா கசினோ ஆமாம் லூசர்ஸுக்கெல்லாம் தூக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் சரி நீ தூங்கணுமா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஜெனியை காட்டுறாங்க. ஜெனி ஹீரோயினுக்காண்டி அப்பார்ட்மெண்ட் வாசல்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்தோன்னு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நீ ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறதுனால உன்னையை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன், இன்றைக்கி உனக்காக நான் சமைக்கவும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கையில் சத்தம் கேட்கு. யாருடா என்னடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்கையில் தான் காமெடியாக இருக்குது. ஜெனி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எண்ணெய் தெரிக்குதான், அது மட்டும் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் யார்கிட்டப்பா நீ பேசுகிற அப்படின்னு கேட்டோன்னே, இந்த எண்ணெய்கிட்ட தான், இந்த எண்ணெய் என் பேச்சை காக்காமல் என் மேலே தெரிச்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு சமைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் தள்ளு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமைக்கிறாங்க. உடனே ஜெனி பார்த்து எண்ணெய் தெரிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. ஹீரோயினை சாப்பிட வைக்கிறதுக்காண்டி ஜெனி நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஜெனி சாப்பிட்டுட்டே ஹீரோயின்ட்ட கேட்காங்க, நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோயினில் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொன்னோடனே ஜெனி சொல்கிறாங்க, மிஸ்டர் லின்னை பற்றி நீ கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஹீரோ சொன்னதான் சரி, நான் என் லைனை கிராஸ் பண்ணிட்டேன், அதனால தான் அவருக்கு இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஜெனி நீலாம் ஒரு காரணமும் கிடையாது, உன் மேலே எல்லா பள்ளியும் தூக்கி போடாதன்னு சொல்லி லைட்டாக அடிக்காங்க. உடனே ஹீரோயே எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஜெனியும் சாரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தாத்தாக்கு இன்றைக்கி இல்லைனா என்றைக்குனாலும் சர்ஜரி பண்ணியே தான் தீரணும், இதில் மேலே உன் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெனி ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்து ஜெனி எனக்கு பிரேக்கப் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே ஜெனி ஆமாம் என்னோடய ஃபீலிங்ஸ் சீக்கிரமாகவே சீக்கிரமாகவே போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் தப்பானவன் சொல்லி எனக்கு இப்போமே தெரிஞ்சிட்டு ரொம்பவே அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன், பின்னாடி தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவேன், இப்போமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான்
அதுக்கப்புறம் ஜெனி வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. நான் மட்டும் அந்த தாத்தாவாக இருந்தேன் வச்சுக்கே, கண்டிப்பாக நான் வந்து உன்னை அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி நான் பெருமை தான் படுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்பவே சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சைடு ஹீரோவையும் கசினையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஹெல்ப் கேட்டுப்பாங்களா, அது வேறு ஒன்றும் இல்லை, ஹீரோயின் வந்து தூங்கணும் அப்படிங்கிறது தான் ஹெல்ப்பே. அதே மாதிரி வந்து ஜெனியும் வந்து ஹீரோயின் தூங்கினதை ஃபோட்டோ எடுத்து கசினுக்கு அனுப்பிவிட்றான். கசினை ஹீரோட காமிச்சிட்டே சொல்கிறான், நீங்கள் ரொம்பவே என் கசின் மேலே கேரிங்காக இருக்கீங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எதனால் நீங்கள் வந்து கேரிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கசின் கேட்குறான். உடனே ஹீரோவும் நீயே கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே கசினும் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கேரிங்காக இருக்கீங்க, அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலி மேலேயும் கேரிங்காக இருக்கீங்க அதுதானே அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் ஆமாம் போய் தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் தான் ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிடுறான். அந்த புல்வெளியில் படுத்துட்டு ஹீரோவை பார்த்து கேட்க, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோ உனக்காக தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் மிஸ்டர் லின் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு ஹீரோவும் அவர் ஐசியூலேருந்து வெளில ஏற்றுட்டோம், ஆனால் அவர் இன்னும் கோமாவில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போய் அவருக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் பொருட்கள்லாம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் கரெக்டான டைம், எனக்கு இன்றைக்கி லீவு தான், நானும் வரேன் உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து ஹீரோ நான் வந்துட்டு ஒன்று கேட்கட்டா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக கேட்குறான். ஹீரோயின் என்ன அப்படின்னு கேட்காங்க. உடனே ஹீரோ நான் உனக்கு அன்றைக்கி வாங்கி தந்த ட்ரெஸ்ஸை நீ ஏன் போட்டு வரல, அது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கான். உடனே ஹீரோயினும் அவளோட கண்ணை ஒரு மாதிரி செய்கிறா. ஹீரோ என்ன செய்கிறப்பா அப்படின்னு கேட்கான். ஹீரோயின் இது வந்து ஐ எக்ஸசைஸ் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. 2 பேரும் ஷாப்பிங் பண்ணுறாங்க. அப்போது ஹீரோ வந்து என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்லிட்டு இருக்கையிலேயே ஹீரோயின் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டா. ஹீரோ வந்து அங்கே உள்ள ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து இதையும் சேர்த்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இது அவருக்கு தேவையா அப்படின்னு கேட்குறா. இது அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் இது ஏன் சைஸ் இல்லை, இது ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் இது எனக்காக, ஹோமில் உன் வீட்டில் ஒன்று இருந்துச்சுல அது எனக்கு பத்த மாட்டேங்குது, இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அவன் சொல்கிறத கேட்ட ஹீரோயினும் உனக்கு திரும்பி வேறு என் வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்கா, அதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்கிற. உடனே ஹீரோவும் இல்லை எப்போமாவது தேவைப்படும் அப்படின்னு திரும்பி அதை வைக்கிறான். அப்போது ஹீரோயின் திரும்பியும் வந்து கண்ணை ஒரு மாதிரி செஞ்ச உடனே ஹீரோ சொல்கிறான், ஐ எக்ஸசைஸ் இப்படி கிடையாது, நீ செய்கிறது வந்து உனக்குள்ளே ஃபேஸ் வந்து பேரலைசஸ் ஆன மாதிரி இருக்குப்பா, இப்படி செய்யாத அப்படின்னு போயிடுறான். இந்த சைடு வந்து ஜெனி வந்து அவள் அப்பாட்ட கத்திகிட்டு இருக்கா, நான் சுதந்திரமாக வாழணும். அப்போது ஜெனியோட அப்பா அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே டேபிளில் ஒரு ருத்ராட்ச கையில் போடுற ப்ரேஸ்லெட் மாதிரி இருக்குது. அதை எடுத்து ஜெனி வந்து நசுக்கி சும்மா தூர போடுறாங்க. உடனே ஜெனியோட அம்மா வந்து இது ஏன் இப்படி செய்கிற, உங்கள் அப்பா நேரத்துக்கு தான் வாங்கினாங்க அப்படின்னு அதை எடுத்து அப்பா கையில் மாட்டி விட்றா. உடனே ஜெனி சொல்கிறா, ருத்ராட்சையும் நானும் ஒன்றா அப்படின்னு கேட்குறா. அப்படிலாம் கிடையாது, நீ வந்து எங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பேன், ஆனால் அந்த ருத்ராட்ச கொட்டை ஒன்றுமே செய்யாது. உடனே ஜெனியோட அப்பா நீ என்ன செஞ்சாலும் உன் கூட அப்பா சப்போர்ட்டாக இருப்பேம்மா, எங்களோட அன்பை காட்டுறதுக்காண்டி உனக்காண்டி நான் வந்து எவ்வளோ நாளும் செலவழிப்பேன். உடனே ஜெனி நீங்கள் செய்கிறதுக்காண்டி நான் வந்து உங்கள்கிட்ட மண்டிட்டு உங்களை கிரேட்ஃபுல்லாக நினச்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிங்களா. உடனே அவன் அப்பாவும் டென்ஷன், உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்காரு. உடனே ஜெனியும் கோவப்பட்டு கார்க்கி எல்லா பொருளையுமே வந்து வீசிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து ரெண்ட்லாம் பே பண்ணிடுறேன். உடனே அம்மா வந்து ஏம்மா கோவப்படாத, அப்பா தெரியாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு ஜெனியும் நான் ஒன்றும் உங்களை மிரட்டலை அப்படின்னு கார்ட்ஸ் எல்லாம் அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே உடச்சி போடுறா. அதுக்கப்புறம் ஜெனி சொல்கிறா, நான் என்னோடய லைஃப்பை நானே வந்து சுயமாக சம்பாதிச்சு வாழுவேன், யாரோட உதவியும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து வெளில போகிறா. அவள் அம்மாவும் அவள் அப்பாட்ட அவளை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறா. அவள் அப்பாவும் போயிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி ரொம்பவே அவளை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. இன்னொரு சைடில் வந்து ராம தான் காமிக்காங்க. இந்த மலை உச்சியில் ஏறுவாங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு இதில் ஏறிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஸ்மார்ட் வாட்சில் அட்டன் பண்ணி ஃபோன் பேசுகிறான். யாருன்னு பார்க்கல, அன்றைக்கி வந்தாமல அந்த ஆள் தான், அந்த பப்ளிஷர் தான்.
எங்களோட எடிட்டருக்கு உங்கள் போயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே ராமு தேங்க்யூன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பப்ளிஷர் சொல்கிறான், நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் மணி தர வேண்டியது இருக்கும், அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு ராம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.